வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2004 வருஷம் ரிலீஸ் ஆன டோர் இன் தி ஃப்ளோர் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொன்லைன் பத்திலாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா படத்துல அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதையை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் முதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்ப நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு ரைட்டரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு கார் விபத்துல இறந்து போன தன்னோட 2 பசங்க போட்டோ பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பொண்டாட்டிக்கு தான் பசங்க இறந்து போனதுல இருந்து இவருக்கிட்ட அதிகமா பேசுறதே கிடையாது. ஆனா இவங்க 2 பேருக்கும் அந்த பையன் இறந்து போனதும் மூணாவதா பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா டெய்லி இறந்து போன அந்த 2 பசங்களோட போட்டோ பார்த்துட்டு ஆமா இவங்க யாரு, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த ரைட்டர் என்ன பண்றாரு, தனக்காக ஒரு அசிஸ்டன்ட்டையும் ஒரு கார் டிரைவரையும் தேடிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரக் அண்ட் டிரைவ்ல போறப்ப போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா இவருக்கு பிடிச்சி இவரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா தனக்கான டிரைவரையும் அசிஸ்டன்ட்டையும் தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ கிட்ட பேசுறாரு. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இந்த ரைட்டரை ரொம்ப பிடிக்கும். எப்படியாச்சும் இந்த ரைட்டர் கூட சேர்ந்து இவர மாதிரியே பெரிய ரைட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருக்கான். நீங்க சொன்ன எல்லா கண்டிஷனும் ஓகே, நான் நாளைக்கே பாறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் காலை கட் பண்ணிட்டான். அதுக்கடுத்து இந்த விஷயத்த போய் தான் பொண்டாட்டிட்ட சொல்றப்ப அவங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த காதுல கூட வாங்காம ஏதோ பொணச்சி இல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த ரைட்டர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆக போகுது. ஏன்னா நம்ம 2 பேருமே நோட்டீஸ் பீரியட்ல தான் இருக்கும். அதனால சிட்டில ஒரு வீடு பார்த்திருக்கேன். எப்படியும் டைவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போற மாதிரி இருக்கும். அந்த வீட்டுல ஒரு நாள் நீயும் இன்னொரு நாள் நானும் இருக்கேன். நம்ம பொண்ணு கிட்ட மாறி மாறி அன்பு செலுத்துவோம். அப்பதான் அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மேல பாசம் ஈக்குவலா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை பாத்தீங்கன்னா ஹீரோனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஹீரோன் என்ன பண்றாங்க, ஹீரோவை போய் பார்க்க போறாங்க. ஏன்னா ஹீரோனோட ஹஸ்பண்ட் கிட்ட லைசன்ஸ் கிடையாது அப்படின்றனால இவங்க தான் பாத்தீங்கன்னா ஹீரோவை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோனை பார்த்ததுமே ரொம்ப அழிஞ்சு பேசிட்டு இருக்கான். அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிட்டு போல இருக்கு. ஹீரோவை வீட்டுல விட்டுட்டு எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்றனால நான் சிட்டில இருக்க ஒரு வீட்டுல இருக்கேன். நான் சிட்டிக்கு போறேன், நீ எங்க ஹஸ்பண்ட போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சிட்டிக்கு போயிட்டாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா போயிட்டு அந்த ரைட்டரை பாக்குறப்ப அவரு பாத்தீங்கன்னா எடுத்தோனையே உனக்கு டிரைவிங் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். குட், என்னோட லைசன்ஸ் பாத்தீங்கன்னா போலீஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை நான் திருப்பி வாங்குற வரைக்கும் நீ என் கூட டிரைவரா இருக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஆக போகுது. அதனால சிட்டில ஒரு வீடு வாங்கியிருக்கேன். ஒரு நாள் நான் அந்த வீட்டுல இருப்பேன், என் பொண்டாட்டி இந்த வீட்டுல இருப்பா. இன்னொரு நாள் இந்த வீட்டுல நான் இருப்பேன், என் பொண்டாட்டி சிட்டில இருக்க வீட்டுல இருப்பா. நாங்க 2 பேரும் மாறி மாறி தான் இருப்போம். ஏன்னா எங்க பொண்ணு கிட்ட ஈக்குவலான அன்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு ஐடியா போட்டிருக்கேன் அப்படின்றாரு. ஆனா நீ பாத்தீங்கன்னா எங்க கூட அலையணுன்ற அவசியம் கிடையாது. உனக்கு பாத்தீங்கன்னா இந்த வீட்டு மேலேயே ஒரு ரூம் கொடுக்குறேன்னு சொல்ல நீ பர்மனண்டா தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா கிரணுக்கு என்ன பண்ணிருக்காங்க, தன்னோட பொண்ணை பாத்துக்கிறதுக்காக இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பேபி சிட்டரை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல. ஏன்னா ஹீரோ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோனை லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றனால ரைட்டர் பாத்தீங்கன்னா கதை மட்டும் எழுத மாட்டாரு, படமும் பாத்தீங்கன்னா நல்லா பறைப்பாரு. அது அரகுர ட்ரெஸ்ல இருக்க பொண்ணுங்களும் ரொம்பவே நல்லா பறைவாரு அப்படின்றனால அப்பப்போ பாத்தீங்கன்னா ஒரு மாடல் வீட்டுல போயிட்டு படம் வரைஞ்சிட்டு இருப்பாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோக்கு என்ன பண்றாரு, டெய்லி பாத்தீங்கன்னா கிரண் எங்கெல்லாம் போறாங்களோ அவங்கள பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. அவங்க மாலுக்கு போனா மாலுக்கு போறாரு, தியேட்டருக்கு போனா தியேட்டருக்கு போறாரு. அப்படி ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல கிரண் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அம்மா நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிரண் கேக்குறப்ப உங்க வீட்டுக்காரர் எனக்கு சாப்பாடே போட மாட்டாரு, அதான் சாப்பாடு சாப்பிடலான்ட்டு ஹோட்டலுக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஓ அப்படியா, சரி நம்ம 2 பேரும் ஒரு நாள் பார்ட்டிக்கு போலாம், ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் அந்த இடத்தை விட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா ஹீரோ கிரண் கூட இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரைட்டரும் ஒரு பொண்ணு ஹீரோ தேடி வந்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோ தப்பிச்சு போயிட்டான். அதுக்கடுத்து கிரண் பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்கிற அந்த வீட்டுல தங்கியிருக்காங்க. அப்போடி பாத்தீங்கன்னா கிரண் ஒரு நாள் பீச்ல போய் குளிச்சிட்டு இருக்காங்க. அதை ஹீரோ அவங்களுக்கே தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கடுத்து கிரண் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இவன் சில வேலைகள் பண்ணிட்டு இருக்க அதை பாத்தீங்கன்னா கிரண் பார்த்துட்டாங்க. உடனே கிரண் கிட்ட போயிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்கறான், நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கிரணுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது உன்னோட வயசு, உன் வயசு பண்ற தப்புக்கு நீ என்ன பண்ண போற, மன்னிப்பெல்லாம் கேட்கணும் போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு என்ன பண்றான், உடனே உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதுக்கு பாத்தீங்கன்னா கிரண் கிட்ட இருந்து பதில் கிடையாது. அவங்க அமைதியா அந்த இடத்துல போறாங்க. அதுக்கடுத்து ஹீரோ நேரா போயிட்டு அந்த ரைட்டரை அந்த மாடல் வீட்டுல இறக்கி விட்டுட்டு திருப்பி இந்த வீட்டுக்கு வராரு. பார்த்தா ஹீரோயின் ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கட்டில போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க
இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் என்ன பண்றாங்க, ஹீரோ கிட்ட ஒரு படத்தை காட்டி அந்த படத்து மூலமா ஹீரோ கூட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து ஹீரோப்ப ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போன அடுத்தது இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த ரைட்டர் என்ன பண்றாரு, ஹீரோப்ப ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போன அடுத்தது இந்த ரைட்டர் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இந்த ரைட்டர் தான் வாழ்நாள்ல நடந்த சம்பவங்களை தான் கதையை எழுதி ஃபேமஸா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதோட இந்த ரைட்டர் என்ன பண்றாரு, ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்றி சொல்றாரு. ஹீரோ அந்த கடுத்த தான் இவங்க ஒய்ஃப் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஹீரோ அண்ட் கிரண் 2 பேரும் பொண்ணா இருக்கிறத அந்த பொண்ணு பார்த்துட்டா. அதுக்கடுத்த கிரண் என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் ஆயிட்டா. இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு என்ன பண்றான், அந்த ரைட்டர் கிட்ட போய் சொல்றப்ப அவரு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்ட், இந்த விஷயத்த போயிட்டு நீ கோர்ட்ல சொல்லணும், அப்படி சொன்னாதான் என் பொண்ணை என்னால பாத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்த போயிட்டு ஹீரன் கிட்ட சொல்றப்ப அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா படுத்திருக்காங்க. சரி உங்க 2 பசங்களுக்கு எப்படி இறந்து போனாங்க அதையாச்சும் சொல்லுங்களா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை கேட்டு கண்ணீரோட படுத்திருக்காங்க. அதுக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லல. அதுக்கடுத்துதான் நைட்டு முழுக்க ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு போட்டோ கேக்குறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு எடுத்து கொடுக்குறான். மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கை அந்த போட்டோல பட்டு வெட்டுப்பட்டிருக்கு. இதுக்காக ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ரைட்டருக்கு தெரிஞ்சு ஹீரோ பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்காரு. அவளுக்கு முடியல அப்படின்றதுக்காக தான் பொண்ணை வேலைக்கு வச்சேன், ஆனா நீ என்னன்னா என் பொண்ணோட கையை கீச்சு வச்சிட்டு இருக்க, என்னதான்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காரு. ஆனா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நிக்காம அழுதுகிட்டே இருக்கு. அவர் எவ்வளவோ சமாதானம் பண்ண பாக்குறாரு. ஆனா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் ஆகாம பலியில அழுதுட்டே இருக்கு. ஆனா கிரண் வந்து அடுத்தது அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அழுகை நிறுத்திட்டு அவங்க அம்மா கிட்ட சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கு. அப்பதான் இந்த ரைட்டருக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம டைவர்ஸ் வாங்கி போனாலும் தன்னோட குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு அவங்க அம்மா கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதனால என்ன பண்றாரு, தான் வரைஞ்ச அந்த மாடல் ஓவியம் எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இத போய் அந்த மாடல் வீட்டுல கொடுத்துடுவா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல கொடுக்க அதை பார்த்து அந்த மாடல் என்ன பண்றாங்க, செம்ம கடுப்பாகிட்டு அவரை வர சொல்லி அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த ரைட்டரை கூப்பிடுறாங்க. ஹீரோவும் என்ன பண்றாரு, இத போய் அவர்கிட்ட சொல்றப்ப சரி வர வெள்ளிக்கிழமை என்ன போய் டிராப் பண்ணிட்டு வந்துரு, அதுக்கடுத்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இத போய் கிரண் கிட்ட சொல்றப்ப கிரண்க்கு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு என்ன பண்ற, அவர் அந்த இடத்துல விட்டுட்டு நிறைய என்ன பிக்கப் பண்ணி இந்த வீட்டுல விடு, நான் என்ன பண்றேன் என் பசங்களோட போட்டோ எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் சொல்றாங்க. ஹீரோப்பும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைட்டரை போய் அந்த மாடல் வீட்டுல விட்டுட்டு கிரண் சொன்ன மாதிரியே அவங்கள கூட்டிட்டு அவங்க வீட்டுல போய் விட்டுறாரு. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைய கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு, ஏன்னா வீட்டுல இருந்தா அந்த குழந்தைக்கு எல்லா போட்டோயும் எடுக்க கூடாது அப்படின்றக்காக அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா போட்டோயும் எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு போற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த மாடல்லாம் என்ன பண்றாங்க, இந்த ரைட்டர் வரைஞ்ச படம் பிடிக்காம அவரை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ரோட்டை தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் பதுங்குறாரு. அங்க இருக்கிற ஒரு ஃபேமிலி என்ன பண்றாங்க, இவரோட ரசிகர்கள் போல இருக்கு, இவருக்கு எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா இவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது கிரண் இந்த வீட்டுல இருந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கேட்டதும் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தான் பொண்ணை தானே பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கெட்ட கனவு கண்டுட்டு பயங்கரமா எழுதிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை பாத்துக்கணும்னா பேபி சிட்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறப்ப அவளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான். இவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட 2 பசங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. இந்த பசங்க இறந்து போறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அந்த பார்ட்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட்டர் செம்மையா குடிச்சிருக்காரு. அதனால அவர் கார் ஓட்ட விடாம அவர் சின்ன பையனை கார் ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா டிரைவிங்கே தெரியாது. அவனு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அறகுறையா போட்டிட்டு போயிருக்கான். அப்படி செம்ம பனி, அது மட்டும் இல்லாம அவனுக்கு டிரைவிங் தெரியாது அப்படின்றனால எதிர்த்தாப்புல வந்த ட்ரக்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியாம மோதிட்டான். அதுல வந்து பார்த்தா அந்த 2 பசங்களுக்கு இறந்து போயிட்டாங்க. சோ இப்படிதான் தான் பசங்க இறந்து போனதா அந்த ரைட்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த மாடல் வீட்ல இருந்து வந்த டிரைவருக்கு என்ன பண்றான், உன்னால தான் என்னோட வேலை போச்சு, உன்னை தப்பிக்க விட்டனால என்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்க, சோ எனக்கு வேலை வேணும், என்ன இந்த வேலையில சேர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் தேவைப்படுது, நீ டிரைவரா பந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த டிரைவரோட பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா தான் பொண்ணை பாத்துக்கிறதுக்கான கேர்டேக்கரா வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்றாரு. சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்தா வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பாக்குறேன்.